வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்க Yamaha FZS ஸ்மார்ட் ஹைப்ரிட் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்களா 2026 மாடலு, 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் வண்டி ஓடி இருக்கு. TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. மேட் கிரேல பார்த்தீங்களா சியான் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் வரக்கூடிய வேரியன்ட்டு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன்றா போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்களா 150cc நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுக்காக Yamaha கம்பெனிலேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்க ஒரு வண்டி தான் இந்த வண்டி. 2026 வந்திருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் வெஹிக்கிள் 150cc இந்த வண்டி தான். நீங்களே பாருங்கள், அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. பாடி லைன்லாம் எங்கேயுமே குறை சொல்கிற அளவுக்குள்ள பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர்லாம் அந்த 2000 கிலோமீட்டர் ஒன்று தந்தாப்புல பக்காவாக இருக்குது. மர்க்காடாக இருக்கட்டும், டிஆர்எல், எல்இடி எல்லாமே பக்கா ஃபங்க்ஷனில் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் டேங்க்ல வந்துடுது. பம்பர்லாம் கம்பெனிலேருந்து வந்த பம்பர் தான். டேங்க் ஸ்கூப்லாம் எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்களே பாருங்கள், பக்காவாக இருக்குது. டேங்கில் வர எம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. டேங்க் கவர் பூசா லெதல் அதைச்சு போட்டிருக்காரு கஸ்டமரு. சீட் கவர் பார்த்தீங்களா கம்பெனிலேருந்து வர கவர் தான். ஸ்பேர் சாவி முதல் கொண்டு கையில் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டிஎஃப்டி டிஸ்பிளே. 2027 கிலோமீட்டர் மொத்தம் அவ்வளோதான் ஓடி இருக்குது ஒரிஜினாலிட்டியாக. கம்பெனிலேருந்து வரக்கூடிய 2 மிரரோட அப்படியே இருக்குது. சைட் டோர்லாம் பாருங்கள், எங்கேயும் எந்த டேமேஜோ ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஜின் ரூம்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இன்ஜின் கார்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட்ரல் எல்லாம் பாருங்கள் தெளிவான கண்டிஷனில் இருக்குது. செயின் பாக்கெட்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் ஏரில் 2000 கிலோமீட்டர் ஓடினாலும் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களாக்கும் லேடிஸ் புட்ரஸ் வாங்கி மாட்டிருக்காங்க. ரியர் கவுல் எல்லாமே பார்த்தீங்களாக்கும் நல்லா இருக்குது. ஒரே ஒரு இடத்துல லைட்டாக ஹெல்மெட் போடுற இடத்துல ரியர் கவுலில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தெரியுது, மற்றபடி எதுவுமே கிடையாது. பக்காவாக இருக்குது. TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. ரியர் மர்க்காடுமே பாருங்கள், எந்த டேமேஜும் இல்லை. ரியருமே எல்இடி பக்காவாக இருக்குது. பில்லியன் ஹேண்டில்லாம் நீட்டாக இருக்குது. ரியர் டிஸ்க் அசம்பிளி, சைலன்சரு எல்லாமே தெளிவாக இருக்குது. ரைட் சைடு கவுலாக இருக்கட்டும், ரைட் சைடு டோரு, டேங்க் பீசஸ்ஸு எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இன்ஜின் ரூமே ரைட் சைடு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் அசம்பிளியாக தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எனக்கு ஒரு வண்டி வேணும், அதுவுமே வந்து பார்த்தீங்களாக்கும் 150cc பக்காவாக இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் மைலேஜும் ஓரளவுக்கு ஒரு 55 எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். இது சொகுசு ப்ளஸ் மைலேஜ் ஓரளவுக்கு தோரணை எல்லாத்துக்குமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். 2026 மாடலு, லோ கிலோமீட்டர் தான். மொத்தமே 2027 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டி இப்போ நம்ம கம்பம் நாகர்ஜுன மோட்டார் சேல்ஸ் வந்திருக்கு. இந்த 2026 மாடலுக்கு 2000 கிலோமீட்டர் ஒன்று இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகர்ஜுன மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்களாக்கும் 1,38,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த வண்டி இருக்க லொகேஷன் பார்த்தீங்களாக்கும் கம்பம் நாகர்ஜுன மோட்டார்ஸில் இருக்குது. கம்பம் நாகர்ஜுன மோட்டார்ஸ் இருக்க லொகேஷன் பார்த்தீங்களாக்கும் தேனி மாவட்டத்தில் கம்பத்துக்கும் புதுப்பட்டி இடையில ஒரு பைபாஸ் ரோடு பிரியும். அந்த பிரியிற இடத்துல இருக்குது. வாங்க வண்டி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.